லங்கஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். நாடளாவிய ரீதியில் இன்று பதிவான செய்திகளை தெளிவாகவும் சுருக்கமாகவும் தெரிந்து கொள்ள ஸ்ரீலங்கா 360 நிகழ்ச்சியுடன் இணைந்து கொள்ளுங்கள். நிகழ்ச்சியுடன் நான் கனுஷியா புஷ்பகுமார். ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்துக்கு வடக்கு மாகாண அரசு சாரதிகள் சங்கம் நிதி வழங்கி வைப்பு. தேசிய வேலை திட்டத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வு நாளை ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பம். டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான அரசாங்கத்தின் நாட்டை கட்டியெழுப்பும் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்துக்கு வடக்கு மாகாண அரச சாரதிகள் சங்கம் தங்களது உறுப்பினர்களிடமிருந்து திரட்டப்பட்ட 50,000 ரூபாய் பணத்தை வைப்பிலிட்டு அதன் ஆவணத்தை வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் நா வேதநாயகனிடம் இன்று ஆளுநர் செயலகத்தில் வைத்து கையெழுத்திட்டுள்ளனர். இந்த ஆவணம் ஜனாதிபதி செயலகத்துக்கு உடனடியாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசியலில் உண்ணாவிரத போராட்டத்துக்கு பெயர் போன முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச இன்று மீண்டும் சத்தியாகிரக போராட்டத்தில் நீதிமன்றம் விடுத்த அதிரடி உத்தரவு. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச சிவில் சமூக பிரதிநிதிகளுடன் இணைந்து சத்தியாகிரக போராட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளார். கல்வி அமைச்சுக்கு முன்பாக இன்று காலை முதல் தொடர்ச்சியான சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார். புதிய கல்வி சீர்திருத்தங்களை திரும்ப பெற கோரியும் பிரதமர் ஹரணி அமரசூரியவை கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று கோரியும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. அதன்படி குறித்த போராட்டத்துக்கு எதிராக நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இடைநிறுத்தப்பட்ட உயர்தர பரீட்சைகள் மீண்டும் ஆரம்பம். மட்டக்களப்பு மாணவர்களுக்கு விடுக்கப்பட்ட வேண்டுகோள். டித்வா புயலினால் ஏற்பட்ட பேரிடர் காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த கல்வி பொதுத்தர அதரதர உயர்தர பரீட்சைகளின் எஞ்சிய பாடங்களுக்கான பரீட்சைகள் தெரிவு செய்யப்பட்ட பரீட்சை நிலையங்களில் இன்று மீளவும் ஆரம்பமாகியுள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் 5 கல்வி வலயங்களிலும் இன்று பரீட்சைகள் இடம்பெற்றுள்ளன. அரசாங்க அதிபரின் கட்டளைக்கிணங்க மழையினால் பாதிக்கப்படுகின்ற பகுதிகளுக்கு தேவையான முன்னாயத்த நடவடிக்கைகள் அனர்த்த முகாமைத்துவ பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மத்திய மாகாணத்தின் பல பகுதிகளில் நிலநடுக்கம் ஏற்படும் பேராபத்து. நீர்த்தேக்கங்களில் நிரம்பி வழியும் நீர்மட்டம். மத்திய மாகாணத்தில் உள்ள அனைத்து நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் நிரம்பியுள்ளதால் பூமியின் பாறை அடுக்குகள் அதிக சுமையை தாங்க வேண்டியுள்ளதென பேராதனை பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் அதுல சேனாரத்ன தெரிவித்துள்ளார். இதன் பாதிப்பினால் ஏற்படும் அசைவுகள் காரணமாக நிலநடுக்கங்கள் ஏற்படலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கண்டி மாவட்டத்தின் உடுதும்பர பிரதேச செயலக பகுதியில் அண்மையில் ஏற்பட்ட நிலநடுக்கம் குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஜப்பான் மற்றும் அமெரிக்க நாடுகளின் நிதியுதவியுடன் வடபகுதியில் மனிதாபிமான கன்னிவெடி அகற்றும் பணிகள் முன்னெடுப்பு. வடபகுதியில் மனிதாபிமான கன்னிவெடி அகற்றும் பணியை ஷாப் நிறுவனம் முன்னெடுத்து வருகின்றது. இதற்கமைய இதுவரை 80,614 அபாயகரமான வெடிபொருட்களை அகற்றியுள்ளதாக ஷாப் நிறுவனத்தின் நடவடிக்கை முகாமையாளர் ஓய்வு பெற்ற கேப்டன் பிரபாத் நாரம்பனவ தெரிவித்துள்ளார். இலங்கையின் வடபகுதியில் ஜப்பான் மற்றும் அமெரிக்க நாடுகளின் நிதியுதவியுடன் மனிதாபிமான நிலக்கன்னிவெடி அகற்றும் பணிகளில் ஈடுபட்டு வரும் ஷாப் ஒரு மனிதாபிமான கன்னிவெடி அகற்றும் அரசு சார்பற்ற நிறுவனம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒருநாள் விஜயமாக நாட்டை வந்தடைந்த சீன வெளிவிவகார அமைச்சர் மற்றும் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் இடையே இன்று விசேட சந்திப்பு. சீன வெளிவிவகார அமைச்சர் வாங் யி இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்தை இன்று முற்பகல் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். சீன வெளிவிவகார அமைச்சர் உள்ளிட்ட அந்த நாட்டு வெளிவிவகார அமைச்சின் 17 உயர்மட்ட அதிகாரிகள் குழுவினர் இன்று அதிகாலை இலங்கை வந்தனர். சீன வெளிவிவகார அமைச்சர் வாங் யி இலங்கைக்கு ஒரு நாள் விஜயமாக நாட்டை வந்தடைந்துள்ளார். இன்று இவர் காலை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையம் நாட்டிற்கு வருகை தந்துள்ளார். பல மாகாணங்களில் மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான அம்பர் எச்சரிக்கை. வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறல். பல மாகாணங்களில் கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான அம்பர் எச்சரிக்கையை வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன்படி இன்று நண்பகல் வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை இரவு 11 மணி வரை நடைமுறையில் இருக்கும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு, வடமேற்கு மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் கடுமையான மின்னலுடன் கூடிய இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சரும் நாட்டின் பிரதமருமான ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக கொண்டுவரப்படவுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு இலங்கை தமிழரசு கட்சி ஆதரவளிக்காது என அறிவிப்பு. கல்வி அமைச்சரும் நாட்டின் பிரதமருமான ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக கொண்டுவரப்படவுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு இலங்கை தமிழரசு கட்சி ஆதரவளிக்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். பிரதமர் பதவியிலிருந்தும் கல்வி அமைச்சர் பதவியிலிருந்தும் ஹரணி அமரசூரியவை பதவி நீக்கம் செய்வதற்காக எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வருவதுடன் அதற்கான கையெழுத்தையும் சேகரித்து வருகின்றனர். எனினும் அந்த நம்பிக்கையில்லா பிரேரணையில் இலங்கை தமிழரசு கட்சி கையெழுத்திடாத எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
இவ்வாண்டுக்குள் தேர்தலை நடத்துவதற்கான அழுத்தங்களை பிரயோகிப்பது தொடர்பில் கலந்துரையாட அடுத்த வாரம் யாழில் கூட உள்ள தமிழ் கட்சிகள். இவ்வருடத்துக்குள் தேர்தலை நடத்துவதற்கான அழுத்தங்களை எவ்வாறு பிரயோகிப்பது என்பது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் கலந்துரையாட உள்ளன. இந்த சந்திப்பு யாழில் அடுத்த வாரம் இடம்பெறவுள்ளது. அதன்படி எதிர்வரும் 16ஆம் தேதி பிற்பகல் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலான சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழரசு கட்சியின் அலுவலகத்தில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லங்கா ஸ்ரீ யூடியூப் தளத்துடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.